வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான சண்டே ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போறோம். நம்ம ஜோதி ஹோம் டிப்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கடாயில நெய் விட்டு ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் கருக விடாம வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை இப்படி நெய்யில் வறுத்து செஞ்சா கேசரி நல்லா உதிரி உதிரியா சாப்பிட்டா வரும். அடுத்ததா கொதிக்கிற தண்ணியில நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கைவிடாம தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ரவை நல்லா வெந்து தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா தேவையான அளவு சர்க்கரை, ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியா நெய்யில் வறுத்த முந்திரி மற்றும் திராட்சையை இதோடு சேர்த்து கேசரி கடாயில் ஒட்டாம சுருண்டு வர்ற வரைக்கும் கிளறி இறக்குனா நாவில் கரையும் கல்யாண வீட்டு ரவா கேசரி தயார். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.